வங்கதேச கலவரம், ஷேக் ஹசீனா தூக்கி எறியப்பட்டதால் அதன் பின்னர் இடைக்கால ஆலோசகர் முகமது யூனஸ் அப்படின்னு ஒரு நபரை அவங்க ஆட்சியை ஒப்படைச்சிருந்தாங்க. இந்த யூனஸை கொண்டு உட்கார வைத்த மாணவர் லீக் அமைப்போட தலைவராக இருக்கக்கூடிய சதாம் ஹுசேன், வங்கதேச மாணவர் லீக் தலைவர். இவர் இடைக்கால ஆலோசகருக்கு முகமது யூனஸ் மேல ஒரு பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கிறார். என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா அவர் வைக்கக்கூடிய முதல் குற்றச்சாட்டை அதிர்ச்சியான விஷயம். முகமது யூனஸ் பாகிஸ்தான் மற்றும் அதன் உளவுத்துறை ISI மற்றும் அதோட தீவிரவாத அமைப்பிற்கு ஆதரவு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா 1971ஆம் ஆண்டு வங்கதேச சுதந்திர போராட்டத்திற்கு, அது பாகிஸ்தான்ல இருந்து பிரிவு இருந்து கிழக்கு பாகிஸ்தான் இருந்தது வங்கதேசம் மாறியது. அந்த சுதந்திர போராட்டத்தின் போது அதன் உயிரிழந்தவர்களை அவமதிக்கிறார் யூனஸ், அவருடைய செயல்பாட்டை அவமதிக்கிறார். பாகிஸ்தானோட மிகுந்த நெருக்கம் காட்டுற நாட்டின் வரலாற்றை மறந்து போயிட்டார். இவர் மேலும் இவர் ஜமாத் இ இஸ்லாம், இஸ்தகிர் அன்சுருல்லா பங்களா டீம், லஷ்கர்-இ தேவா உள்ளிட்ட அமைப்பில் வங்கதேசத்தில் செயல்பட்டு அதையும் அவர் பெரிதாக கண்டுகொள்வதில்லை. மத அடிப்படையிலான வன்முறைகள், முக்கியமாக சிறுபான்மை இந்துக்கள் எதிராக ஆகஸ்ட் 5 முதல் இதுவரை 2200 மேற்பட்ட வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. ஏகப்பட்ட உயிரிழப்புகள், கோயில்கள் ஏற்பட்ட பல்வேறு இடம்பெயர்வு, இந்துக்கள் பல்வேறு இடங்களில் இடம்பெயர்வு ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் அவரோட அரசுக்கு ஆதரவு கொடுக்கலாமா என்று பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறோம். தற்போது அரசு ஒரு மத சார்பற்ற அரசு நினைச்சோம், ஆனால் மத சார்பில் இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவாமி லீக் மூலமா ஏற்பட்ட இந்த அரசை நாங்க மறுபரிசீலனை செய்யலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பத்திரிகை சந்திப்பில் அதனோட தலைவர் சதாம் ஹுசேன் கூறியிருக்காரு. செய்தி எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு இந்த மாணவர் அமைப்பினுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க ஒன்று. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த யூனஸை நம்ம கொண்டு வைக்கும் பொழுதே சொன்னோம், இந்த யூனஸ் அப்படிங்கக்கூடிய ஆள் நம்ம CTVல ஏற்கனவே அப்பவே சொன்னோம், இவர் இந்த வங்கதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு சரியான நபர் கிடையாது. இவரை அமெரிக்கா ஆப்ரேட் பண்ணும், அது மட்டும் இல்லாமல் பல நாடுகள் இவரை வைத்து ஆப்ரேட் பண்ண போகுது அப்படின்னு நம்ம அன்னைக்கே சொன்னோம். இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு பக்கம் யூனஸ் என்ன பண்ணாரு, உள்நாட்டு குழப்பத்திலிருந்து பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக அவர் இந்தியா மேலே அதாவது உள்நாட்டுக்குள்ள அவருக்கு தனக்கு ஒரு நல்ல பேர் எடுக்கணும், தன்னுடைய கிரிப்பை வழிபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பக்கம் இந்தியா மேலே நம்ம எதையாவது பண்ணுவோம், இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு ப்ரெஷர் கொடுப்போம், ஏதாவது ஒரு பிரச்சனையை குறைச்சலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி காமினாரு. ஆனால் அவர்கள் நாட்டில் இருக்கக்கூடிய ஆர்மி சீஃபு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, வேண்டவே வேண்டாம், ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் நடந்த சம்பவம் இது வேண்டாம், நம்ம ஏதாவது போய் அங்கே பண்ண போய் பாகிஸ்தான் இவர்களுடைய தந்தை நாடு பாகிஸ்தானே அவங்களே ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க, தேவையில்லாமல் பஞ்சாயத்து பண்ணால் நமக்கு தான் பிரச்சனை, ஏன்னா நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு மிலிட்ரி வலுவானது கிடையாது, தேவையில்லாத பிரச்சனை நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி அவர்களே இவர் செஞ்ச பிளானுக்கு ஒத்துழைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை நம்ம ஏற்கனவே பார்க்குறோம். ரெண்டாவது, இன்னைக்கு பங்களாதேஷை வைத்துக்கொண்டு இன்னைக்கு என்ன பண்ணுச்சு, அமெரிக்கா என்ன பண்ணுது, இந்தியாவுக்கு எப்படியாவது ஒரு தலைவலியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த பக்கம் பாகிஸ்தானுக்கும் இந்த பக்கம் அடுத்ததா பங்களாதேஷுக்கும் IMF ஃபண்டையும் கொடுத்தது. IMF ஃபண்டையும் கொடுத்து இன்னைக்கு என்னத்தையாவது இந்தியாவுக்கு ஒரு குடசலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பக்கமும் அது பண்ணித்து. ஆனால் இன்னொரு பக்கம் பங்களாதேஷ் அந்த பேர்னிங்குள்ளாரியே இருந்துக்கிட்டே இருந்தால் தான் இன்னைக்கு நம்மளுக்கு குடசல் கொடுக்க முடியும்னு அமெரிக்கா நினச்சி ஏதோ ஒரு வேலையை அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சைனா உடனே இவர் யூனஸ் என்ன பண்ணாரு, இந்தியாவை எதிர்க்கிறது விதமாக நாம் சைனா கூட போய் நான் கை கோர்த்து இந்தியாவை நம்ம செக் வைப்போம் அப்படின்னு சொல்லி அவரும் ஏதோ இங்கே இருக்கிற லோக்கல் மக்கள் மத்தியில் ஒரு ஹீரோ ஆகணுங்கிறதுக்காக ஏதோ சில வேலைகளை அவரும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் அது எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. ஆனால் எந்த மாணவர் அமைப்பு ஷேக் ஹசீனாவை தூக்கி எறிந்ததோ அந்த மாணவர் அமைப்பு தான் இன்னைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்திருப்பது என்பது தான், அதுதான் ஃபர்ஸ்டே சொன்னேன், வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மாதிரியான போராட்டங்களுக்கெல்லாம் நீங்க வேணா பாருங்க, இந்த மாதிரியான போராட்டம், இந்த மாதிரியான ஒரு குழப்பத்தை எல்லாத்தையும் என்னன்னா வெளிநாடுகள்ல இருந்து தான் இந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் ஏற்படுத்தப்படுகின்றன. வங்கதேசத்துல ஒரு ஜனநாயக நாடு என்பது இருந்தது. ஆனா இந்த மாணவர்கள் அமைப்புல யார் ஊடுருவினார்கள், யார் இவர்களை திசை திருப்பினார்கள், எப்படி போனது அந்த பிரச்சனை எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு ஒரு ஜனநாயக நாடுங்கிற அந்தஸ்தை இன்னைக்கு வங்கதேசம் இழந்து விட்டது. இப்பயும் யூனஸ் என்ன நினைக்கிறாரு, அவர் ஒரு மிலிட்ரி கவர்மெண்ட் அந்த மாதிரி ஒரு
டிக்டேட்டராக இன்னைக்கு அந்த பங்களாதேஷை மாற்ற வேண்டும் என்பதற்கான ஒரு போக்கு இங்கே அன்னைக்கு அங்கே போய் கொண்டிருக்கிறதை பார்க்க முடியாது. இப்போ இந்த மாணவர் அமைப்பு இன்னைக்கு இதை தாமதமாகத்தான் இன்னைக்கு புரிந்து கொண்டிருக்கிறது. இது போலதான் ஒவ்வொரு நாடுகளிலும் இந்த வெளிநாடுகள் உள்ளே புகுந்து இன்னைக்கு வந்து அதை வந்து குழப்பி விட்டு அங்கே உள்ள ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தி அதில் குளிர்காய்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை பார்த்து கொண்டிருக்கிறது. தாமதமாக உணர்ந்தாலும் கூட இன்னைக்கு வந்து இந்த மாணவர்கள் அமைப்பு உணர்ந்து கொண்டு இன்னைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டிருப்பதுங்கிறது வரவேற்கத்தக்கது. யூனஸ் என்பவர் நிச்சயமாக அகற்றப்பட வேண்டியவர். உண்மையிலேயே யூனஸ் ஒரு சரியான ஆளாக இருந்தால் இந்த நேரத்துக்கு நீங்கள் வந்து ஒரு எலெக்ஷன் கொண்டு வந்திருக்கணும்ல. வச்சு நீ வந்து ஒரு ஜனநாயக நாடாக நீ அதை மாற்றி இருக்க வேண்டுமில்ல. ஏன் எலெக்ஷன் இது வரைக்கும் நடத்தலை? இது போன்ற பல சந்தேகங்கள் இப்போ அவங்களுக்குள்ளாரே வர தொடங்கி இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதே வங்கதேசத்தில் தாகூர் இல்லம் வந்து இன்னைக்கு தாக்கப்பட்டிருக்கிறது. சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் ஏன் தாகூர் இல்லத்தை போய் நீங்கள் தாக்க வேண்டிய அவசியம் இல்லை? எத்தனை நாள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தாகூர் இல்லத்தை இன்னைக்கு வந்து தாக்கி இருக்கிறார்கள். அப்போ வங்கதேசத்தினுடைய நிலைமை எப்படி மோசமாகி கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு சின்ன உதாரணம். அதே நேரத்தில் இந்த சம்பந்தமாக எனக்கு பல கேள்விகளும் அதில் இருக்கிறது. இந்த சாந்தி நிகேதன் பில்டிங் அப்படிங்கிறது இங்கே இருந்தது. இந்த சாந்தி நிகேதன் பில்டிங் வந்து தாகூர் வழங்கப்பட்டு அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டி இதெல்லாம் அங்கே இருந்தது. அப்போ அந்த சாந்தி நிகேதன் பில்டிங்கில் வந்து அமர்த்தியா சென் ஒரு இடத்த வந்து என்க்ரோச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த சம்பந்தமான விவரங்கள்லாம் வெளிவந்தன. அப்போ இது வந்து அமர்த்தியா சென்னுக்காக எல்லா அமைப்புகளும் வந்து அவரை போய் எப்படி நீங்கள் குற்றம் சொல்லுவீர்கள், அது இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொதிச்சாங்க. வேணுமென்றே மத்திய அரசு அமர்த்தியா சென்னுக்கு எதிராக செயல்படுகிறது அப்படி இப்படின்னு அன்றைக்கி எல்லாரும் கத்துனாங்க. இப்போ நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு தாகூர் இல்லம் தாக்கப்பட்டிருக்கிறது. என்ற தாகூர் அவ்வளோ பெரிய இடத்த அந்த கல்லூரிக்காக கொடுத்தார், நாட்டுக்காக பண்ணவர், சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்டவர். அவர் பில்டிங்கை நீங்கள் வந்து ஆக்கிரமித்ததுக்கு அமர்த்தியா சென்னை வந்து திட்டுனது, அமர்த்தியா சென் மீது நடவடிக்கை எடுத்ததுக்கு உங்களுக்கு ரோசம் பொங்கி வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட அந்த தாகூர்னுடைய வீடே இன்னைக்கு தாக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு இன்னைக்கு அதை வந்து அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை எதிர்த்து ஏன் யாரும் கேட்கல? அப்போ யார் இவர்களுக்கு தேவை? அமர்த்தியா சென் தான் இவர்களுக்கு தேவை. அதாவது என்க்ரோச் பண்ணக்கூடிய அமர்த்தியா சென் தேவை. இந்த நாட்டிற்காக பாடுபட்ட தாகூர் தேவையில்லை. அதை இங்கே இருக்கக்கூடிய இன்னைக்கு கொடுக்குற ரைட்டர்ஸ் அண்ட் இந்த கம்யூனிஸ்டர்களுடைய மனநிலையாக இருக்கிறதை நம்ம நல்லாவே பார்க்க முடிகிறது. இன்னொன்னையும் பார்க்கலாம். ஏன்னா இதை செஞ்சது யாரு? இன்னைக்கு தாகூர் எழுத தாக்குனது யாரு? துலுக்கேன். அதனால துலுக்கேன்னா அந்த துலுக்க பாசம். இப்போ திருமாவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அதாவது விசிகா கொடியெல்லாம் மட்டும் தூக்கிட்டாங்க. அப்படி விசிகா கொடியை எடுக்கும் பொழுது அம்பேத்கருடைய சிலையை சேதப்படுத்திட்டாங்கன்னு கண்டனம் தெரிவிச்சிருக்காராம். அப்போ நான் என்ன சொல்கிறேன், இதே திருமாவளவன் கடலூர் பெரிய பட்டணத்தில் அங்கே இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலையவே அகற்றணும்னு சொல்லி ஜமாத்து கேட்டபோது ஓகே சரின்னு சொல்லி ஏன் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க? அப்போ துலுக்கன்னு வரும் பொழுது ஒரு ஸ்டாண்டு, இந்த பக்கம் வந்தால் ஒரு ஸ்டாண்டு. அதே ஸ்டாண்டு தான் இன்றைக்கி வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த எழுத்தாளர்கள்லாம் சோகால்டு ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா அப்படி பொங்கி 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 திட்டக்கூடிய எழுத்தாளர்கள்லாம் பேசக்கூடியது இதுதான் அப்படிங்கிறது இதில் வந்து தெரிகிறது. அதனால் இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து வங்கதேசத்தில் இந்த மாணவர்களுடைய அமைப்பு இன்றைக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த விஷயம் அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கக்கூடியது. இனி மேலும் மேலும் வந்து யூனஸை வந்து மாற்றினால் மட்டுமே வங்கதேசத்திற்கு வந்து மீண்டும் ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்பதை தான் நம்ம அடிக்கடி சொல்கிறோம். இந்த யூனஸ் வந்து யாரால் ஆப்ரேட் செய்யப்படுகிறார் என்பதையும் பார்க்குறோம். தொடர்ந்து யூனஸ் அங்கே ஆட்சியில் இருப்பாரேனால் எப்படி இன்னைக்கு பாகிஸ்தானை பல நாடுகள் அவர்களுக்கு சாதகமாக அவர்களுக்கு வேண்டும் என்பதற்காக ஒரு பயங்கரவாத பணிக்காகவே இன்னைக்கு பாகிஸ்தானை மையமாக வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அதே போல வங்கதேசத்தையும் வைத்து செயல்படுவார்கள் என்பதில் எந்த அளவும் சந்தேகம் இல்லை.